ஏஐ ட்ரேடிங் போட் மூலமாக ஒரு நாளைக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம்? ஓகே, நீங்கள் ஏஐ ட்ரேடிங் போட் மூலமாக எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம்ங்கிறது நிறைய விஷயத்தில் தான் இருக்கு. முதலாவது விஷயம், நீங்கள் அந்த பொட்டை ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ நிறைய வகையான பொட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பொட்டும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸை பின்பற்றும். சிலது நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. ஸோ அதில் எந்த ஸ்ட்ராட்டஜி எந்த மார்க்கெட்டுக்கு நல்லா போகுதுங்கிறத பொறுத்து அதில் வர ஏர்னிங்ஸ் இருக்கும். ஓகே, ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கேபிட்டல். ஸோ நீங்கள் பெரிய அளவில் கேபிட்டல் போடுவீங்கன்னு சொன்னால் பெரிய அளவில் உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆள் $100 வச்சு ட்ரேட் பண்ணுறாரு, இன்னொரு ஆள் $1000 வச்சு ட்ரேட் பண்ணுறாருன்னு வைங்க. சேம் போட் சேம் ஸ்ட்ராட்டஜி சேம் டைமில் ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. இப்போ போட் 1% ப்ராஃபிட் எடுக்குதுண்டா $100 வச்சு ட்ரேட் பண்ண ஆளுக்கு $1 ப்ராஃபிட் கிடைக்கும். அதே இது $1000 வச்சு ட்ரேட் பண்ணுற ஆளுக்கு $10 ப்ராஃபிட் கிடைக்கும். சேம் போட் சேம் டைம் சேம் தான், எல்லாம் சேம் தான். ஆனால் ஒரு ஆளுக்கு $1 ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு, இன்னொரு ஆளுக்கு $10 ப்ராஃபிட் கிடைச்சி. என்ன காரணம்? அவர்கிட்ட கேபிட்டல் கூட. இதே இது $10,000 வச்சு ஒரு ஆள் ட்ரேட் பண்ணணும்னா ஜஸ்ட் $1 போட் ப்ராஃபிட் எடுத்தாலே அவருக்கு $100 ஒன் ஷாட்டில் கிடைக்கும். ஓகே, எல்லாமே கேபிட்டலில் தங்கிருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் எவ்வளோ கேபிட்டல் போடுறீங்கிற பொறுத்து இருக்குது. அடுத்தது ரெண்டாவது பொட்ற ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்ன மாதிரி இருக்குது. அடுத்தது பொட்ற ஸ்ட்ராட்டஜி என்ன மாதிரிங்கிறதுல தங்கிருக்கு. ஸோ பிளைண்டாக நீங்கள் எந்த பொட்டுன்னு சொல்லாமல், நீங்கள் எவ்வளோ கேபிட்டல் போடுறீங்கன்னு சொல்லாமல் இவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கும் சொல்ல இயலாது. அப்படி ஒருத்தன் சொல்கிறான், நீங்கள் மாதம் உங்களுக்கு இவ்வளோ தருவேன், இப்போ ஒரு நாளைக்கு உங்களுக்கு இத்தனை வீதம், இப்போ எத்தனை பெர்சன்டேஜ் எடுக்குன்னு கூட சொல்ல இயல யாராலையும். ஓகே, அடுத்தது மூணாவது விஷயம் எதில் தங்கிருக்கணும்னா மார்க்கெட் கண்டிஷனில் தங்கிருக்கு. ஓகே, நீங்கள் பொட்டை ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு, நான் ஸ்பாட் ட்ரேடிங் சொல்கிறேன், ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் இல்லை. மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ண பிறகு மார்க்கெட் சைட் வேஸில் தான் போகுது, இல்லாட்டி மார்க்கெட் கீழே போயிட்டு இருக்கணும்னா கீழே போனால் நிறைய கோயினை வாங்கும். ஓகே, ஆனால் மேலே வந்தால் தானே விற்கும், அவரேஜ் பண்ணும், இல்லாட்டி என்னென்ன செய்யும். இல்லாட்டி சைட் வேஸில் போகுதுன்னா பெரிய மூவ்மெண்ட் ஒன்று இருக்காது மார்க்கெட்டில். ஸோ அதனால பெருசாக ப்ராஃபிட் கிடைக்காது. ஆனால் நீங்கள் வாங்கினது பிறகு புல் மார்க்கெட், சரி மார்க்கெட் நல்லா மேலே போகணுன்னா உங்களுக்கு பெரிய அளவில் ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ மார்க்கெட்லேயும் தங்கிருக்கு. முதலாவது உங்களோட கேபிட்டலில் தங்கிருக்கு, போட் ஸ்ட்ராட்டஜியில் தங்கிருக்கு. மூணாவது மார்க்கெட் என்ன மாதிரி தங்கிருக்கு. இப்போ ஒரு ஆள் போட் கனெக்ட் பண்ணுறாரு மார்க்கெட் சைட் வேஸில் இருக்கக்குள்ள, அப்போ அவருக்கு வர ப்ராஃபிட்டை விட இன்னொரு ஆள் போட் கனெக்ட் பண்ணுறாரு மார்க்கெட் நல்லா அப் ட்ரெண்டில் இருக்கக்குள்ள, அப்போ அவருக்கு வர ப்ராஃபிட் கூடுதலாக இருக்கும். இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் தி சிச்சுவேஷன், எவ்ரிதிங். ஓகே, ஆனால் ஒருத்தம் உங்களுக்கு மாதம் இவ்வளோ கிடைக்கும், முன்னாடி ஒவ்வொரு நாளைக்கு இத்தனை % கிடைக்கும் உங்களோட பணத்தை எங்கிட்ட தாங்கினாக்காண்டா தட் இஸ் நாட் அ ட்ரேடிங் போட், தட் இஸ் ROI பிரமிட் ஸ்கீம். நீங்கள் $100 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு வீதம் தருவோம். அப்படி இல்லாட்டி 1 to 5 வீதம் தருவோம். சரிண்ணே, அப்படி நீங்கள் ஆக்களை சேர்த்து விட்டீங்கன்னா 10 வீதம் தருவோம். தட் இஸ் ROI ஸ்கீம். அதுதான் ரியல் பொன்சி ஸ்கீம். ஸோ அதில் பின்னாலும் ஏமாந்துடாதீங்க. ரியல் ட்ரேடிங் மட்டும்னா உங்களோட எக்ஸ்சேஞ்சில் அவங்களோட பணம் இருக்கு, உங்களோட எக்ஸ்சேஞ்சில் வைக்கிற பணத்தை API கீ மூலமாக இந்த போட்டுகளை கனெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது தான் ரியல் ட்ரேடிங் போட். ஸோ அதில் எந்த வித ப்ராமிஸுமே கொடுக்கலாம், இவ்வளோ எடுக்கும் அவ்வளோ எடுக்கணும், எந்த வித ப்ராமிஸும் கொடுக்கலாம். நிறைய சிச்சுவேஷனில் இட ப்ராஃபிட் தங்கியிருக்கு. ஓகே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க? நீங்கள் ஏதாவது ட்ரேடிங் போட்ஸ் கனெக்ட் பண்ணீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன இதை பற்றி நினைக்கிறத சொல்லுங்கள், மற்றாக்களும் தெரிஞ்சு கொள்ளட்டும். ஓகே, பை.